அன்னைக்கு ஒரு நாள் காலையில தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஒரு பொண்ணு 3 குழந்தை பிறந்துட்டு அவ இறந்துட்டா. டாக்டர்ஸும் நர்ஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணு பேரு லக்ஷிதா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லக்ஷிதாவோட கணவன் பார்க்கும்போது லக்ஷிதா இறந்த நிலைமையில இருந்தா. தான் இறந்த மனைவியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு பாபு. இந்த 3 குழந்தைகளையும் நான் எப்படி வளர்ப்பேன்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தாரு. என்னை விட்டு போயிட்டியே லக்ஷிதா, அந்த 3 குழந்தைகளையும் நான் எப்படி வளர்ப்பேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா அம்மா இல்லாத குறையா அந்த 3 குழந்தைகளுக்கும் அன்பும் பாசமும் நிறையவே சொல்லி சொல்லி வளர்த்தாரு அந்த பாபு. இக்காரணத்தை கொண்டு அந்த 3 குழந்தைகளுக்கு அம்மா ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்பவும் தெளிவா இருந்தாரு பாபு. அதே மாதிரியே வளர்த்து தான் 3 குழந்தைகளையும் ரொம்ப பெருசா வளர்த்தாரு. கனிஷிகா, கிஷ்னிகா, அனுஷிகா 3 குழந்தைகளுக்கும் எப்பவும் தான் சாப்பாடு ஊட்டி வளர்ப்பாரு, அன்பாவும் பாசமாவும். திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம அப்பா இறந்துட்டாங்க. இந்த 3 குழந்தைகளுக்கும் எங்க போறதுன்னே தெரியாம இருந்துச்சு. அப்பா, நாங்க பிறந்த போதே எங்க அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் போயிட்டீங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள வருத்தப்பட்டாங்க. கனிஷிகா முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சா. அப்பா, எங்களுக்கு வேற யாரு இருக்கா? உங்களையும் அம்மாவும் விட்டா, அம்மாவும் எங்களை விட்டு போயிட்டா, நீங்களும் எங்களை விட்டு போயிட்டீங்க. இனிமே நாங்க என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் கனிஷிகா அழுதுட்டு இருந்தா. அப்பாவை இந்த நிலைமையில பார்த்த 3 பேரும் எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு அடுத்தாப்புல நம்ம எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க மாமா வீடு ஞாபகம் வந்துச்சு. பேசாட்டி மாமா வீட்டுக்கு போவோம், மாமா ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு யோசித்தாங்க. அதை பற்றி கனிஷிகா, கிஷ்னிகா, அனுஷிகா பேசிக்கிட்டு சரி நம்ம மாமா வீட்டுக்கே போகலான்னு அப்பா படத்து முன்னாடியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்பா நாங்கள் மாமா வீட்டுக்கு ஏதாவது உதவி இருக்கான்னு போகிறோன்னு சொன்னாங்க. 3 குழந்தைகளையும் கனிஷிகா தான் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பா. அவ சொன்னதை கேட்டு மீதி உள்ள 2 பேரும் சரி மாமா வீட்டுக்கே போகலான்னு முடிவெடுத்தாங்க. சரி உடனே போக வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு போகலான்னு 3 பேரும் முடிவெடுத்து அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டிலையே இருந்தாங்க. அப்படியே அப்பா இறந்து ஒரு வாரம் கழிஞ்சு முடிஞ்சது. சரி இனிமேல் நம்ம மாமா வீட்டுக்கு போகலான்னு 3 பேரும் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு மாமா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. அப்பா ஃபோட்டோவை பார்த்து போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 3 பெண் குழந்தைகளும் மாமா வீட்டை நோக்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு போனாங்க. மாமா வீடு ரொம்ப ஊர் தாண்டிலாம் போக வேண்டாம், அவங்க பக்கத்து ஊர் தான். ஒரு 2-3 தெரு நடந்து போனாலே வந்துடும். அதனால நடந்தே போனாங்க. ஏன்னா அவங்க 3 பேர்கிட்ட பஸ்ஸுக்கு கூட பைசா இல்லாதனால நடந்தே போய் தான் மாமா வீட்டை சேர்ந்தாங்க. அங்க வெளியே சோஃபால உட்கார்ந்துருந்த மாமா அப்பாவும் இப்போ இறந்துட்டாங்க, எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல, நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணணும்னு சொன்னாங்க, ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க மாமா. அதை கேட்ட மாமா எதை நினைச்சு கவலைப்படாத, நீங்க 3 பேரும் இங்க சாப்பிடுங்க, உங்க 3 பேர்த்த பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா மாமா சொன்னாங்க. 3 பேரையும் உள்ளே போய் சாப்பிடையும் சொன்னாங்க. அதே மாதிரி 3 பேரும் உள்ளே போய் தோசை சுட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு டைனிங் டேபிளில் உட்கார போனாங்க. 3 குழந்தைகளும் வீட்டுக்கு வந்ததை கேள்விப்பட்ட அத்தை வெளியே போனவ ரொம்ப வேகமாக வீட்டுக்கு வந்தா. ஒட்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதுமா, அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், எல்லாம் நம்ம தலையில் வந்து விழுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வந்தா அத்தைக்காரி. அதை பார்த்த மாமா முதலையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சி இப்போ குழந்தைங்க 3 பேரும் வந்திருக்காங்கன்னு அதெல்லாம் கேட்டுட்டு அத்தைக்காரிக்கு கோபம் கூட கொஞ்சம் அதிகமாச்சு. மாமா எவ்வளவோ பேசி பார்த்து அத்தைக்காரி ஒத்துக்கவே இல்லை. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? 3 குழந்தைகளை நம்மளால எப்படி பார்க்க முடியும்? எந்த நம்பிக்கையில பார்க்க முடியும்? நம்மளே அன்றாட காய்ச்சி அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 பேரையும் வெளியே போக சொல்லுங்கன்னு சண்டை போட்டா. அதெல்லாம் உள்ள கேட்டுட்டு இருந்த 3 பேரும் சாப்பிடாம தோசையை டேபிள் மேலேயே வச்சுட்டு அங்கேருந்து மெதுவாக வெளியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இரவு நேரம் கூட பார்க்காம அங்கேருந்து வெளியே கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. போகிற வழியில் ஒரு தேவதையை பார்த்தாங்க. அந்த தேவதை சொல்லிச்சு, நீங்க 3 பேரும் எங்க போறீங்க? பார்க்க ஒன்போல அழகா இருக்கீங்களே, உங்களுக்கு எது உதவி வேணுமா? என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு தேவதை சொல்லிச்சு. இதையெல்லாம் கேட்ட 3 சகோதரிகளும் நடந்த எல்லா விஷயத்தையும் தேவதை கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தேவதை நான் உங்க 3 பேருக்கு ஒரு அற்புதமான சக்தி தரேன், அதை பயன்படுத்தி நீங்க என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா அந்த சக்தி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்று தான் கொடுப்பேன். ஒரு ஆள் காற்றை கண்ட்ரோல் பண்றதும், ஒரு ஆள் நெருப்பை கண்ட்ரோல் பண்றதும், ஒரு ஆள் தண்ணியை கண்ட்ரோல் பண்றதும்.
சொல்லிட்டு அந்த தேவதை அங்கே போயிட்டு அவங்களும் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு வந்து தங்க ஆரம்பித்தாங்க. இந்த தேவதை கொடுத்த சக்தியை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்து நம்ம 3 பேர் பொழைச்சிக்கலான்னு நைட்டு பேசுகிறாங்க. காலையிலையும் அப்படியே விடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு ஒருத்தி போய் கடலில் உள்ள மீனெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தா. தன்னோட தண்ணி சக்தியை வச்சு எல்லா தண்ணியையும் கண்ட்ரோல் பண்ணி அவளோட வாய்க்குள்ளே இழுத்துட்டு ஒரு வாளி ஃபுல்லாக விதவிதமான மீன்கள், யாருக்குமே கிடைக்காத ஆழத்தில் உள்ள மீன்களை அவள் எடுத்தா. அதெல்லாம் விற்றா நல்ல ரேட்டு போகும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு அந்த மீன்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பித்தா. மீன் வாங்கலையோ, மீன் வித்தியாசமான நிறைய மீன்கள் என்கிட்ட இருக்கு, எல்லாரும் மீன் வாங்க வாங்க, மீனே. ஏற்கனவே பழையபடி மீன்கள் விற்கிற ஆட்கள் இவ என்ன புது புது மீனாக வச்சு விற்கிறா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இவளுக்கு எப்படி இந்த மீனெல்லாம் கிடைக்குன்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க. மார்க்கெட்டுக்கு வர்ற எல்லாரும் அந்த புது புது மீன்களையும் அவகிட்டையும் தான் போய் வாங்கணும்னு ஆரம்பித்தாங்க. பழைய மீன் வியாபாரிக்கிட்ட யாரும் இப்போல்லாம் மீன் வாங்குறதே இல்லை. எங்கேருந்து வந்தாலும் புது வியாபாரிக்கிட்டேயே வாங்குறாங்க. அவளுக்கு நிறைய பணமும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்லன்னு எல்லாருமே அவகிட்டையே மீன் வாங்க ஆரம்பித்தாங்க அந்த ஊர் மக்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் மீன் மார்க்கெட்டுக்கு வந்து விற்பாங்க. ஒரு நாள் கனிஷிகா, ஒரு நாள் கிருஷ்ணிகா, ஒரு நாள் அனுஷிகா. அப்படியே அவங்களுக்குள்ள அவங்க வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க 3 பேருமே. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பழைய மீன் வியாபாரி, நீ என்ன, உனக்கு எப்படி இந்த புது புது மீன்லாம் கிடைக்குன்னு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கடலுக்கு ஆழம் வரைக்கும் போய் நாங்கள் பிடிக்கிறோன்னு அவள் எவ்வளவோ சமாளித்து பார்த்தா. அதையெல்லாம் நம்பாத அந்த மீனவன் இவளை அரசர்கிட்ட சொன்னாதான் சரி வரணும்னு மனசுக்குள்ளே நினச்சான். வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் கனிஷிகா எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தா. இப்படி அந்த மீனவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறான்னு. அப்படி பேசிட்டு நைட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த மீனவனை வர சொல்லி அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கங்கிறத அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த மீனவனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவே இருந்துச்சு, இப்படி ஒரு வித்தியாசமாக மீன் பிடிக்கிறாங்கன்னு. இந்த மீனவன் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு அந்த கனிஷிக்கா அவனை தண்ணிக்குள்ளே போட்டு அவளோட சக்தியால் மூழ்கடிச்சு கொலை பண்ணிட்டா. இந்த விஷயம் மெதுவாக அந்த ஊர் அரசருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அரசவையில் எல்லாரும் ஒன்று கூடி பேச ஆரம்பித்தாங்க. மிச்ச மீனவர்கள்லாம் போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்ட அரசர், எங்கே அந்த 3 பேரையும் கூட்டுவாங்க, நான் பேசணும்னு சொன்னாங்க. தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறது, நீரை கண்ட்ரோல் பண்ணுறது, காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதா எப்படி அப்படின்னு கேட்டு பேசுனாங்க. இந்த மீனவர்கள், இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊரில் மீன் விற்கிறதே இப்படி ஆயிட்டு, ஆழத்துலேருந்து எல்லா மீன்களையும் எப்படியோ எடுக்காங்க, ஆனால் எப்படின்னு தெரியல. ஒரு மீனவனையே அவங்க சக்தியால் அவங்க 3 பேரும் கொன்னுட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னான். அரசர் சொன்ன மாதிரியே அந்த 3 பெண்களையும் அரசர் கூட்டு விட்டாரு அரண்மனைக்கு. அவங்க 3 பேரும் அங்கே வந்தாங்க. வந்தவங்க அரசர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னென்ன நடந்துச்சோ அப்படியே எல்லாத்தையும் அரசர்கிட்ட சொன்னாங்க. நடந்தது நியாயமா அரசரே? நீங்களே சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. இதெல்லாம் கேட்ட அரசர், நியாயம் இல்லதான், ஆனா நீங்க ஒரு உயிரையே கொன்னுட்டீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? நீங்க என்னதான் பக்குவம் சொன்னாலும் ஒரு உயிரை கொன்னது தப்பு, அதுக்கான தண்டனை உங்களுக்கு உண்டு. தனக்கு கிடைச்ச 3 பெரிய அபூர்வ சக்தியை பற்றி இவங்களே அரசர்கிட்ட மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னால் தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் நெருப்பை, என்னால் காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எல்லாத்தையுமே அந்த அரசவையில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க அந்த 3 பேரும். என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிட்டு எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எங்கள் சக்தியை நாங்கள் தப்பாக பயன்படுத்திட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க அப்பான்னு ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் அந்த சக்தியை நல்ல விதமாகவே பயன்படுத்தினாங்க 3 பேரும். மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.